அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். போனில் ரிங்டோன் ஒலித்தது. இந்த நேரத்துல யார் போன் பண்றது என்று சொல்லிக்கொண்டே போனை எடுத்தாள் மோனிகா. அவளுடைய கணவன் பிரதீப்பிடமிருந்து போன் வந்ததைக் கண்டு ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தாள். 6 மாதமாக என்னை பார்க்க வராதவர் எதற்காக தற்போது போன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போனை எடுத்து ஹலோ என்றாள். மோனிகா, நான் தான் பிரதீப் பேசுறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு என்னுடைய வீட்டுக்கு வர முடியுமா என்றான். என்ன விஷயம்? போன்லயே சொல்ல முடியாதா? நேர்ல தான் சொல்லணுமா என்ன என்றாள் மோனிகா. ஆமா, நேர்ல தான் சொல்லணும். முக்கியமான விஷயம். நீ வருகிறாயா? அதை மட்டும் சொல்லு என்றான். வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் மோனிகா. அம்மா, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் என்று அவளுடைய 4 வயது மகன் சந்துரு மெதுவான குரலில் கேட்டுக்கொண்டே அவளை நோக்கி வந்தான். அவனை கட்டி அணைத்தவள் அவனை தூக்கி கிச்சனில் இருந்த முறுக்கை எடுத்து கொடுத்தாள். அவள் தன் கணவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். 6 மாதங்களாக கணவனை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறாள் மோனிகா. கணவனோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தனியாக வந்தவள் அம்மா வீட்டில் இருந்தாள். 1 மாதத்திற்கு பிறகு தனியாகவே வீடெடுத்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். தற்போது சிறிய நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறாள். அவளுடைய வருமானம் அவளுக்கும் அவனது ஒரே மகனை படிக்க வைப்பதற்கும் போதுமானதாக இருந்தது. இந்த 6 மாதங்களில் ஒரு முறை கூட மோனிகாவை பிரதீப் தேடி வரவில்லை. அதனாலேயே அவன் மீது மிகவும் வெறுப்பில் இருந்தாள் மோனிகா. அன்று ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய கணவனை சந்திப்பதற்காக கிளம்பினாள் மோனிகா. தன்னுடைய மகனை அழைத்து செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தவள் பக்கத்து வீட்டில் விளையாட விட்டுவிட்டு கிளம்பினாள். பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்து சென்று 6 மாதங்களுக்கு முன் அவள் வாழ்ந்த வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினாள். வீட்டிற்குள் இருந்து பிரதீப் சிரித்துக்கொண்டே வந்து கதவை திறந்தான். வா மோனிகா, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்றான். வீட்டிற்கு உள்ளே சென்றவள் சுற்றிலும் பார்த்தாள். நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. வீடே வித்தியாசமாக இருந்தது. சோஃபாவில் அமர்ந்தவள், பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களே, என்ன விஷயம் என்றாள். உன்கிட்ட எதை பத்தி பேச போறேன்? எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றித்தான். கோபித்து கொண்டு போன நீயே திரும்பி வந்துடுவேன்னு நானும் பொறுமையா காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ வர்ற மாதிரியே தெரியல. 6 மாசம் ஓடி போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க எனக்கு சக்தி இல்லை என்றான். நீங்க ஒழுங்கா இருந்திருக்கணும். கட்டுன பொண்டாட்டி நான் இருக்கும்போது சோஃபியா கூட சேர்ந்து ஊர் சுத்துனீங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளோட தொடர்ந்து பழகுனீங்க. அதுக்கப்புறமும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களோடு வாழணுமா? எந்த பொண்ணா இருந்தாலும் விட்டுட்டு தானே போவா? அதைத்தான் நானும் செஞ்சேன் என்றாள். சரியா சொல்லிட்ட. சோஃபியாவால் தான் நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. என்னால சோஃபியா இல்லாம வாழ முடியாதுன்னு தோணுச்சு. அதனால அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். அதை பத்தி தான் உன்கிட்ட பேசலான்னு இருக்கேன் என்றான். அவன் சொல்ல சொல்ல மோனிகாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். என்ன, அப்படியே கோவத்துல கண்ணெல்லாம் செவக்குது? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னோட வீடு. நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு உன்னோட முடிவை சொல்லு என்றவன், முதல் பொண்டாட்டி நீ இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, அதுக்காகத்தான் உன்னை வர சொன்னேன். நான் சோஃபியாவை கல்யாணம் பண்றதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைனா, நீ நான் சோஃபியா எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டிலேயே ஒரே குடும்பமா வாழலாம். சோஃபியா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா என்று சொல்லி கொண்டிருக்கும்போது கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் சோஃபியா. மோனிகாவை பார்த்து ஏளனமாக புன்னகைத்தாள். அவன் அருகில் வந்து உரிமையோடு உட்கார்ந்தாள். மோனிகா சட்டனை எழுந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக வாசல் நோக்கி நடந்தாள். மோனிகா, அப்படியெல்லாம் நீ இங்கிருந்து போக முடியாது. உனக்கு இதுல விருப்பம் இல்லைனா இப்பவே இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு நீ தாராளமாக போகலாம் என்றான். கோபத்தோடு வேகமாக அந்த பத்திரத்தை வாங்கி கையெழுத்து போட்டாள். அதன் பிறகு பிரதீப்பை பார்த்து, திருமணமாகி உனக்கு மனைவி இருக்கும்போதே இவள் உன்னோடு வந்து ஒட்டி கொண்டாள். இன்னொருவன் கிடைத்தால் உன்னை விட்டுவிட்டு செல்ல மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? நீ மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய் என்பதை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வாய் என்றாள் மோனிகா. என்னோட இருக்கிறதா உனக்கு நல்லது. இல்லைனா நீயும் உன் மகனும் சோத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். யோசிச்சுக்கோ என்றான் பிரதீப். உங்களுக்கே ஒருத்தி கிடைக்கும் போது எனக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா? உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? உன்னை விட நான் நல்லா வாழ்ந்து காட்டுகிறேன் பாரு என்று சவால் விட்டுவிட்டு கிளம்பி வந்தாள். அவள் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு, பிரதீப், உங்களோட முன்னாள் மனைவி மோனிகா
அவள் கையோடு கொண்டு வந்த ஒரு பையை சோஃபாவுக்கு அருகில் வைத்துவிட்டு போயிட்டா. என்ன பண்ணலாம் என்றாள் சோஃபியா. அதுல என்ன தங்கத்தையா கொண்டு வந்திருக்க போறா? தூக்கி ஓரமா போடு, தேடி வரும்போது எடுத்து கொடுப்போம் என்றான். பிரதீப்பும் சோஃபியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். பேருந்தில் வந்து கொண்டிருக்கும் போது மோனிகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வழிந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். வீட்டில் அவளுடைய மகன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். மோனிகா வந்தவுடன், அம்மா, எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் பயந்தே போயிட்டேன் என்றான். அவனை கட்டி கொண்டவள், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றாள். நாட்கள் மெல்ல நகரத் தொடங்கியது. மோனிகா வேலைக்கு சென்று கொண்டிருந்த நிறுவனம் லாபம் இல்லை என்று மூட முடிவெடுத்தனர். அந்நிறுவனத்தில் பணிபுரிந்த அனைவரும் வேலை இழந்தனர். மோனிகாவின் வாழ்வில் மிகப்பெரிய அடியாக விழுந்தது. படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் அடுத்து ஒரு நிறுவனத்தில் வேலை தேட வேண்டும் எனும்போது அவள் மிகவும் மனவேதனை அடைந்தாள். தொடர்ந்து வேலை தேடினாள். வேலை கிடைக்கவில்லை. 1 மாத காலம் மிகவும் கஷ்டப்பட்டாள். வீட்டில் இருந்த நகையை அடமானம் வைத்து அதன் மூலம் குடும்ப செலவுகளை சமாளிக்க தொடங்கினாள். அவள் ஏற்கனவே வேலை பார்த்த நிறுவனத்தின் முதலாளி அவளுக்கு ஃபோன் செய்தார். வேகமாக ஃபோனை எடுத்தவள், ஹலோ சார் என்றாள். நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். அதுவும் உன்னோட நிலைமை ரொம்ப மோசம். புருஷன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க. அதனால என்னோட ஃப்ரெண்டோட நிறுவனத்தில் உனக்கு வேலைக்கு சொல்லி இருக்கேன். நீ அங்கே போய் பாரு என்றார். ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்றாள். அடுத்த நாள் அந்த நிறுவனத்திற்கு சென்றாள். அந்த நிறுவனத்திற்கு சென்று தன் முன்னாள் நிறுவனத்தின் முதலாளி அனுப்பி வைத்ததாக சொன்னாள். உள்ளே அனுப்பினார்கள். முதலாளியிடம் சென்று, பேரு மோனிகா என்றாள். பாஸ்கர் உன்னை பற்றி சொன்னாரு. உனக்கு உதவி பண்ணணும்னு என்னை ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டார். இந்த கம்பெனியில் கணக்குகள் எல்லாத்தையும் மணிமாறன் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சின்ன ப்ராப்ளம். அதனால் கூடுதலாக ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அவருக்கு உதவியாய் இருந்து கணக்குகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். கண்டிப்பா சார், நான் நல்லா வேலை பார்ப்பேன் என்றாள். மணிமாறன், இவங்க பேர் மோனிகா. உங்களுக்கு உதவியாய் இருக்கட்டும் என்று வேலைக்கு சேர்த்திருக்கிறேன். கணக்குகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் இல்லாத போது அவரே தனியாக அனைத்து கணக்குகளையும் பார்க்கும் அளவுக்கு அவரை தயார் செய்து விடுங்கள் என்றார். சரி சார் என்றான் மணிமாறன். மோனிகாவை பார்த்து லேசாக புன்னகைத்தான். மோனிகாவும் பதிலுக்கு புன்னகைத்தாள். 1 மாதம் வேலை மிகவும் கடினமாக இருந்தது. வரவு செலவுகளை சரியாக செய்து கணக்கை முடிப்பதற்கு சிரமப்பட்டாள். மணிமாறன் அவளுக்கு உதவி புரிந்தான். ஆனாலும் அலுவலகம் முடிந்த அடுத்த நிமிடமே மணிமாறன் அலுவலகத்தை விட்டு வீட்டை நோக்கி சென்றான். அன்று மிகவும் முக்கியமான கணக்குகளை முடித்து ஆடிட்டரிடம் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. நிறுவனத்தின் முதலாளி மணிமாறனிடம் எப்படியாவது இன்று ஆடிட்டரிடம் சமர்ப்பித்து விடுங்கள் என்றார். மணிமாறனோ மோனிகாவிடம், நீங்கள் கணக்குகளை முடித்து ஆடிட்டரிடம் சமர்ப்பித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மாலை 6 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டை நோக்கி சென்றான். மிகப்பெரிய பொறுப்பு அவள் வசம் வந்தது. அனைத்து கணக்குகளையும் முடித்து ஆடிட்டரிடம் சமர்ப்பித்தாள். அவள் அலுவலகத்தை விட்டு கிளம்பும்போது மணி 9. வீட்டில் அவளுக்காக சந்துரு காத்து கொண்டிருந்தான். பேருந்தில் அவள் வீட்டை நோக்கி பதற்றத்துடன் சென்று கொண்டிருந்தாள். அப்போது இந்த மணிமாறன் சார் எதற்காக 6 மணிக்கெல்லாம் வீட்டை நோக்கி ஓடுகிறார்? வீட்டில் மனைவியிடம் மிகவும் அன்பாக இருப்பாரோ என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த மாத ஊதியத்தை பெற்றபோது வாழ்க்கையில் சிறிய நம்பிக்கை பிறந்தது. 3 மாதத்திற்கு பிறகு சோஃபியாவின் தொல்லை தாங்க முடியாமல் புலம்பினான் பிரதீப். மோனிகாவிற்கு செய்த துரோகத்திற்கு நான் அனுபவிக்கிறேன் என்று மனதிற்குள் தவித்தான். ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் போது சோஃபியா, பிரதீப், உங்க முன்னாள் மனைவி வச்சுட்டு போன பை அப்படியே இருக்கு, என்ன இருக்குன்னு பார்க்கவா என்றாள். அவளுக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு போகட்டும், அதை அப்படியே வை என்றான் பிரதீப். ஒரு நாள் மதிய வேளையில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது உடன் பணிபுரியக்கூடிய சாந்தினி மோனிகாவை பார்த்து, மணிமாறன் சார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரா? எல்லா கணக்குகளையும் அவர் ஒருவராகவே பார்த்து விடுவார். பாவம், அவரால் இப்ப வேலையில் கவனம் செலுத்த முடியலை என்றாள். ஆமாம், நானும் கேட்கணும்னு நினைச்சேன் சாந்தினி. அவருக்கு என்ன பிரச்சனை என்றாள் மோனிகா. அவரோட மனைவி இப்போ உயிரோடு இல்ல, ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. ரொம்ப அழகான குடும்பம். ஆனா இப்போ குழந்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறார். அவரோட மாமியார் குழந்தையை எங்ககிட்ட கொடுத்துடுங்க, நாங்க வளர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு குழந்தையை பிரிய மனம் இல்லை. அதே மாதிரி அந்த குழந்தையும் நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுச்சு.
சாயங்காலம் ஆனா அப்பா வேணும் என்று அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அதனாலேயே இவர் தினமும் வேகமாக வீட்டுக்கு கிளம்பிடுவார். எத்தனை மணி ஆனாலும் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு திருப்தியானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி போவாரு. அதனால தான் இவர் மேல முதலாளிக்கு ரொம்பவே மரியாதை. அதனால் தான் இப்போ அவருக்கு உதவியாக உங்களையும் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இதனால கம்பெனிக்கு கூடுதல் செலவு தான். இருந்தாலும் அவரை விட மனமில்லை. ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே செஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால எல்லா வேலைகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர் வேலையை விட்டு நின்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றாள் சாந்தினி. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும் என்றாள் மோனிகா. 3 வயசு. காலையில இருந்து இவரோட மாமியார் வீட்டிலிருந்து பார்த்துக்குவாங்க. ஆனாலும் அவங்க எத்தனை நாளைக்கு இவரோட வீட்டிலேயே இருக்க முடியும்? அவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு தற்போது பையன் பிறந்திருக்கிறான். அதையும் பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால் அவர்கள் மணிமாறனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றாள் சாந்தினி. கடவுள் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சோகத்தை கொடுத்து விடுகிறார். ஆனால் கெட்டவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கிறார் என்றாள் மோனிகா. இருவரும் தங்கள் இருக்கைக்கு சென்றனர். மணிமாறன் மீதான மோனிகாவின் பார்வை மாறியது. அவர் ஏதாவது கூடுதலாக வேலைகளை சொல்லி செய்ய சொன்னாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சந்தோஷமாக செய்ய துவங்கினாள் மோனிகா. 4 நாட்கள் கழித்து, டேய், இந்த மோனிகா பார்க்கறதுக்கு மூக்கும் முழியுமா லட்சணமா இருக்கு. நீ என்னடா சொல்ற என்று கேட்டான் மணிமாறனின் அலுவலக நண்பன் அசோக். டேய், இப்ப எதுக்குடா அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க? வேலையை பாருடா என்றான் மணிமாறன். கேட்டதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணு அழகா இருக்கா இல்லையா? ஏண்டா, நீ எதுவும் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்றான் மணிமாறன். நீ சொன்னது என் பொண்டாட்டி காதுக்கு மட்டும் போச்சுன்னா என்னோட உடம்புல எங்கெங்க கட்டி வரும்னு தெரியுமா? நான் யதார்த்தமாக கேட்டதற்காக இப்படியா கொலைவெறியா பேசுறது என்றான் அசோக். தெரியுதுல, பொண்டாட்டி மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அடுத்த பொண்ணை பத்தி கமெண்ட் பண்ணணும்? அமைதியாக இரு என்றான். நான் உன்கிட்ட தானே கேட்டேன். நான் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லலையே. ஆமா, அழகாதான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற என்றான் மணிமாறன். அப்புறம் என்ன, பேசி முடிச்சிட வேண்டியதான் என்றான் அசோக். ஏண்டா, இப்பதான் பொண்டாட்டி அடிச்சிடுவான்னு சீன் போட்ட, அப்புறம் பேசி முடிச்சிடலான்னு சொல்ற என்றான் மணிமாறன். டேய், நான் பேசி முடிச்சிடலான்னு சொன்னது எனக்கு இல்லடா, உனக்கு. நீயே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. டேய், நான் எங்கடா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? நீ அழகா இருக்காங்களான்னு கேட்ட, நான் ஆமான்னு சொன்னேன், அவ்வளவுதான். அது போதும்டா, அது போதும் என்றான் அசோக். உன்னோட பேச்சே சரியில்லை. நீ பேசுறது அந்த பொண்ணோட காதுக்கு போனா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஆபீஸ்ல சுவற்றுக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க. அமைதியா இரு என்றான் மணிமாறன். டேய், உன்னோட மனைவி இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அமைதியா இரு அமைதியா இருன்னு ஏண்டா பாடா படுத்துற? மேட்ரிமோனியில் பதிஞ்சு வச்சு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட குழந்தையும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற என்றான் அசோக். வர்றவங்க என் குழந்தையை நல்லபடியா பார்த்துக்குவாங்கன்னு என்னடா உத்தரவாதம்? நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என் பொண்ணை கொடுமைப்படுத்தினா எனக்கு எப்படிடா தெரியும்? என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னோட அக்கறையெல்லாம் எனக்கு வேணாம் என்றான். டேய், அந்த மோனிகா பொண்ணு வேலைக்கு வந்து 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. இந்த பொண்ணை போய் விரட்டி விட்டு இருக்கானே அவளோட புருஷன். அவன் பெரிய அயோக்கியனா இருக்கணும், பெரிய முட்டாளா இருக்கணும்னு ஆஃபீஸில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ என்னடானா அந்த பொண்ணு கூடவே இருக்க. அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியலையா? உனக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரியே அந்த பொண்ணுக்கும் ஒரு பையன் இருக்கான். நான் சொல்வதை நல்லா யோசிச்சு பாரு என்றான் அசோக். சரி சரி, வேலையை பாரு என்றான் மணிமாறன். தொடர்ந்து அசோக் மோனிகாவை பற்றியே பேசிக்கொண்டிருக்க, நீ ஏண்டா இவ்வளவு ஆர்வமா இருக்க என்றான் மணிமாறன். டேய், நான் உன்னோட நண்பன்டா. நீ இப்படி இருக்கிறத என்னால் எப்படிடா பார்க்க முடியும் என்றான் அசோக். நீ சரின்னு மட்டும் சொல்லு, நான் கூட பேசல. சாந்தினி தான் மோனிகா கிட்ட நல்லா பேசுதுல, சாந்தினி மூலமா கேட்க சொல்றேன். உன்னோட குழந்தையும் மோனிகா தன்னோட பையனையும் வீட்டிலிருந்து பார்த்து கொள்ளட்டும். நீ நிம்மதியா அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் என்றான் அசோக். சரி, என்னமோ பண்ணு என்று சம்மதம் சொன்னான் மணிமாறன். சாந்தினியிடம் சொல்ல அவளோ, எப்படி அசோக், நானும் இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அவகிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு. ஏதாவது வெடுக்குன்னு சொல்லிட்டா கஷ்டமாயிடுமே.
இவ்வளவு தூரம் நீங்க உங்க நண்பருக்காக பேசி இருக்கும்போது நான் கண்டிப்பா அவகிட்ட பேசுறேன் என்றாள் சாந்தினி. அடுத்த நாள் அலுவலகத்திற்கு வந்த மோனிகாவிடம் மதிய உணவு இடைவேளையின் போது மணிமாறன் சார் பத்தி என்ன நினைக்கிறீங்க என்றாள் சாந்தினி. அவள் யதார்த்தமாகத்தான் கேட்கிறாள் என்று, ரொம்ப நல்லவரு, குழந்தை மேல உயிரையே வச்சிருக்காரு. மனைவி இறந்த உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையை மாமியார் கிட்ட விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு மத்தியில இப்படியும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்றாள் மோனிகா. மோனிகா, நீயும் உன் பையனை பிரிஞ்சு கஷ்டப்படுற, அவனும் தனியா இருந்து கஷ்டப்படுகிறான். அதே மாதிரி மணிமாறன் சாரோட பொண்ணு அம்மா இல்லாம தனியா இருந்து கஷ்டப்படுது. பேசாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வீட்ல இருந்து 2 குழந்தையும் பார்த்துக்கலாம்ல. அவர் நிம்மதியா அலுவலகத்தில் வேலை பார்ப்பாரு. உனக்கு சம்மதம்னா சொல்லு என்றாள். சாந்தினி, என்ன பேசுற? அவங்க காதுக்கு ஏதாவது போனா தப்பா நினைச்சுக்க போறாங்க. நான் இந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி ஏதாவது பேசி அலுவலகத்தில் அவருக்கு கெட்ட பேர் வந்துட போகுது என்றாள் மோனிகா. பரவாயில்ல, அவர் மேல உங்களுக்கு இந்த அளவு அக்கறை இருக்கு. நீங்க சரின்னு சொல்றீங்களா இல்லையா என்றாள் சாந்தினி. நான் சரின்னு சொன்னா போதுமா, அவங்க சரின்னு சொல்ல வேண்டாமா என்றாள் மோனிகா. ஏங்க, அவங்க சரின்னு சொல்லிதாங்க என்னை கேட்கவே சொன்னாங்க. அப்படியா என்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள் மோனிகா. அப்ப நல்ல நாள்ல கோயில்ல வைத்து கல்யாணத்தை முடித்து விடுவோம் என்றாள் சாந்தினி. சின்ன வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் மோனிகா. அதன் பிறகு மோனிகாவும் மணிமாறனும் மனம் விட்டு பேசிக்கொண்டனர். மணிமாறன் வீட்டுக்கு சென்று குழந்தையை சந்தித்து பேசினாள் மோனிகா. குழந்தை மோனிகாவிடம் நன்றாக ஒட்டி கொண்டது. மணிமாறனுக்கும் மோனிகாவிற்கும் திருமணம் சந்தோஷமாக நடந்து முடிந்தது. வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து 2 குழந்தைகளையும் நல்லபடியாக கவனித்து கொண்டாள் மோனிகா. குழந்தைகள் இருவரும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தனர். அன்று ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் இருவரும் தூங்கிக் கொண்டிருக்க மணிமாறனும் மோனிகாவும் டிவியில் திரைப்படம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது காலிங் பெல் ஒலிக்க எழுந்து சென்று கதவை திறந்தான் மணிமாறன். வெளியே பிரதீப் நின்று கொண்டிருந்தான். மோனிகா என்று அவன் கேட்க, சொல்லுங்க, என்னோட மனைவிதான், உங்களுக்கு என்ன வேணும் என்றான் மணிமாறன். பிரதீப்புக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் சொன்னது போலயே நல்ல வாழ்க்கையை அமைத்து கொண்டாள் போலவே. நான் தான் அவசரப்பட்டு இவளை விட்டு விலகிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கை தற்போது நரகமாகி இருக்கிறது என்று யோசித்தவன், இல்ல, இந்த பை அவங்களோடது தான், கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன் என்றான். அதற்குள்ளாக எழுந்து வாசலுக்கு வந்த மோனிகா பிரதீப்பை பார்த்தவுடன், மணிமாறன், நீங்க உள்ள போங்க, நான் 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் என்றாள். எதுக்காக இங்க வந்தீங்க என்றாள் மோனிகா. இல்ல, உன்னோட பழைய வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கதான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. இந்த பைய நீ என்னை சந்திக்க வரும்போது விட்டுட்டு வந்துட்ட, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். கொடுத்துட்டு போகலான்னு வந்தீங்களா, இல்ல நான் எப்படி இருக்கேன்னு பார்க்க வந்தீங்களா என்றாள் மோனிகா. ஆமா, நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு, அதுக்காக தான் வந்தேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கும்போது என்னோட மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் தான் வாழ்க்கையில் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் என்றவன் திரும்பி நடக்க முயன்றான். இங்கே பாருங்க, இந்த பையை உங்களிடம் கொடுக்கணும்னு தான் நான் அன்னைக்கு கொண்டு வந்தேன். அதனால தான் இந்த பையை உங்க வீட்டிலேயே வச்சுட்டு வந்தேன். இந்த பையில இருக்கிற பொருட்கள் உங்களோடது தான். இந்த பையில என்ன இருக்குன்னு கூட நீங்க எடுத்து பார்க்கலையா? உங்களை நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம்னு தான் உங்க வீடு தேடி வந்தேன். 6 மாசத்துல ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, என்ன பண்ற எதுவுமே கேட்கல. அப்பவே நான் உங்களோட இனி வாழ்வது வீண் என்று முடிவு செய்திருந்தேன். நீங்களே விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடணும்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். இனிமேலாவது நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வதை விட்டுட்டு உங்கள் மனைவிக்கு உண்மையானவனாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று சொல்ல, நீ சொல்வது உண்மைதான், நான் வருகிறேன் என்று பையோடு நடந்தான் பிரதீப். மோனிகாவிற்கு மனம் முழுக்க சந்தோஷம். நான் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்த பிரதீப் முன்னால் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். வேகமாக கதவை பூட்டி ஓடி வந்து மணிமாறனை கட்டிக்கொண்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, உனக்காக என்றைக்கும் நான் இருப்பேன் என்றான் மணிமாறன். நம்முடைய குழந்தைகளுக்காக என்றைக்கும் நான் இருப்பேன் என்றாள் மோனிகா. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.